கூட கொஞ்சம் தண்ணி குடியா போதா நீ. அப்புறம் பெரியம்மா வர நேரமோ அத்தை எப்போ வருவாங்கன்னு சரியே சொல்ல முடியாது. சரி நீ பெரியம்மா வந்த அன்னைக்கு நான் வந்துட்டு போனதா சொல்லுங்க. நீ வேணா கூட கொஞ்சம் நேரம் இங்கே இருந்து உங்கள் பெரியம்மா வந்த உடனே பெரியமையை பார்த்துட்டு போறியா? வேண்டாம் நீ நேரம் அப்புறமா பெரியமையை வந்து பார்த்தேன். பிந்தி போனைக்கு அம்மா திட்டுவாங்க. உங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்தாலும் திட்டுவாங்களாங்க. அண்ணி எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு நான் வரல. பக்கத்து தெருவில் என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு. அவளை பார்க்குறதா தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே வரதா சொன்னாக்கி உங்கள் அம்மா ஒன்று விட மாட்டாவளோ? சே அப்படிலாம் இல்லை நீ. பெரியம்மா வீட்டுக்கு வரதா சொன்னாலும் எங்கள் அம்மா விடுவாவ. சரி நீ நான் போயிட்டாரு. சரி போயிட்டு வா. காலாவும் இந்த பிள்ளையுமா இருந்தால் எப்படி இருக்கும்? ஏதாவது நடக்கதை பற்றி பேசுங்க நீ. காலாவது திருந்துக்கதாவது அவெல்லாம் ஒரு திருந்தாத ஜென்மம். எனக்கு இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்காத காரணமே கலாதான். அவள் உனக்கு அக்கா இல்லை, பேர சொல்லி கூப்பிடுறா. அக்காலாம் அக்கா சரியான திமிரு பிடிச்சவா. அவளை பற்றி பேசினா எரிச்சலாக தான் இருக்கும். சரி நீ என்ன போயிட்டாரேன். அப்புறம் நீ வீட்டுக்கு போனதான் ஃபோன் பண்ணு சரியா? சரி நீ கண்டிப்பாக உங்களுக்காக ஃபோன் பண்ணிக்க. இந்த டம்ளரை உள்ளே கொண்டு வச்சுட்டு சமையல் செய்கிற வேலையை பார்ப்போம். ஏக்கோ நான் வருவேன்னு உங்களுக்கு முன்னபடியே தெரியுமோ? பிரியா உள்ளவா? ஆமாம், நீங்கள் வான்னு கூப்பிடலைன்னா நான் அப்படியே வெளியில் போயிடுவேன் பாருங்க. என்னடி ஆச்சரியமாக இருக்குது, இந்த பக்கம் வர மாட்டேன்னு சொன்னேன் வந்திருக்க. எப்போமோ ஒருக்கா கோவத்தில் வர மாட்டேன்னு சொன்னேன், அதே என்ன சொல்லி காமிச்சிட்டு இருக்கிய? நீங்கள் வர வர ரொம்ப மோசம். எதுக்குடி இப்படி சொல்லுத? பின்ன என்னவா, வெளியிலேருந்து வந்தவளுக்கு தண்ணி கொடுக்காம கையிலே தண்ணி வச்சுட்டு இருக்கிய? இதை தான் சொன்னியாங்க. வேற நான் என்னத்தை தண்ணின்னு நினச்சலாம்? வேற ஒன்றையும் நினைக்கல. இந்த தண்ணியை உள்ளே கொண்டு வச்சுட்டு உனக்கு வேறு தண்ணிக்கு வரேன். ஏன் இந்த தண்ணியை தந்தா என்னையா? இதுக்குள்ளே என்ன பள்ளியை விழுந்துருக்கு? பள்ளி ஒன்றும் உழலடி. இந்த தண்ணியை அவைய தங்கச்சி குடிச்சிட்டு தந்துட்டு போனது. அப்போ உங்கள் நாத்தனார் உள்ளதான் இருக்காளா? இல்லடி, எங்கள் அத்தையும் அவளும் வெளியில் போயிருக்காவ. வெளியில் போய் எவ்வளோ நேரம் இருக்கும்? எப்படியும் ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக இருக்கும். என்னது அரை மணி நேரம் கூடுதல் ஆகுதா? அரை மணி நேரத்துக்கு முந்தி குடிச்சிட்டு தந்த டம்ளரை என்ன நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிய? இதை உள்ளே கொண்டு வச்சா என்னையா? உள்ளே கொண்டு வைக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுட்டா போயிருக்கா அந்த கலா. இந்த தண்ணியை கலா குடிக்கல. கலாவோட சித்தி மகா இப்போ தான் வந்தா. அவள் குடிச்சிட்டு தந்த தண்ணி தான் இது. நான் வரமத்தில் ஒரு பிள்ளை வெளியே போச்சு, அந்த பிள்ளையா? ஆமாம் அவள் தான். சரி உள்ளவா, உனக்கு குடிக்கிறதுக்கு வேறு தண்ணியை பொறுத்தாரு. சரி வரேங்க்கா. அழுக்கு பத்திரம் வேற கிடக்குதாங்க, இதை வேற கழுவி ஆகணும். என்னடி ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்கா? உள்ளவா. வாவ், உங்கள் வீட்டு கிச்சன் சூப்பராக இருக்குதுக்கா. எனக்கும் இப்படி தான் கிச்சனை வைக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டு கிச்சனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வரும். அங்கே உள்ள எனக்கு போவையே பிடிக்காது. போவையே பிடிக்காம தான் உங்கள் வீட்டு கிச்சனுக்குள்ளே ஒரு 20-30 வாட்டி போறியாங்க. என்ன செய்ய, வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால் பெய்ய தானே ஆகணும். அந்த வாளிக்குள்ளே என்னக்கா இருக்குது? எந்த வழி கேட்க? நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நானே போய் பார்த்தேன். அந்த வழியை கேட்க அதுக்குள்ளே ஏதோ பண்டை இருந்துச்சு. பண்டை இருக்குன்னு சொன்ன அப்படி எனக்கு கொஞ்சம் எடுத்து தர்றது. அதில் காலை தான் வச்சுட்டு போயிருக்கா பிரியா. அதனால் அந்த பண்டை உனக்கு வேண்டாம். அவள் வச்சா எடுக்கக்கூடாதோ? நான் கண்டிப்பாக எடுப்பேன். சொன்ன கேளு பிரியா. வந்த பக்கத்தில் பண்டை இல்லைன்னா கலை அசுவா. சரி சரி வேண்டாம், அவள் பண்டத்தை அவளே தின்ட்டு போட்டான். வாசமாக இருக்குது. பருப்பு வடை. இந்த வடையை யாருக்கா செஞ்சது? அத்தை தான் செஞ்சவ. இந்த வடையும் எடுக்காத பிரியா. இதுவும் அந்த கலாவுக்குள்ளது, எடுக்கக்கூடாது அப்படி தானே? சரி சரி எடுக்கலை. செல்விக்கா, நீங்கள் இப்போ மிந்திய மாதிரி இல்லை, ரொம்பவே மாறி போயிட்டிய. என்ன பெரிய சொல்ல, நான் மிந்தி இருந்த மாதிரி தானே இருக்கேன். உங்களோட முகரக்கட்டையை சொல்லலை, உங்களோட நடவடிக்கை தான் சொன்னேன். என்ன பிரியா இப்படி பேச? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பாருங்க பார்ப்போம். என்ன தேடி யோசித்து பார்க்க சொல்கிற? எனக்கு வேறு நிறைய வேலை கிடக்கு. உங்களுக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாமல் இருந்திருக்கு? அதான் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு தானே சொல்லிட்டு தெரியே. சரிடி, என்னன்னு சொல்லலாம். அத்தை வீட்டில் இருக்கும் சொல்ல ஏதாவது பண்டங்களை தூக்கிட்டு வந்துட்டு என் வாக்கில் குத்தி அமுக்குவிய. இப்போவும் அத்தை வீட்டில் தானே இருக்கேன். நான் சொன்னது உங்கள் அத்தை இல்லை, எங்கள் அத்தையே. எங்கள் அம்மா வீட்டில் வச்சு உனக்கு பண்டம்லாம் தருவோம்ல, அதை சொல்லுதியா?
ஆமாம், அதே தான் சொல்லுவேன். ஆனால் நானும் இங்கே வந்த நேரத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று கூட எனக்கு தரல. வீடு எடுத்தாலும் கலாவுக்கன்னு சொல்லிட்டு இருக்கிய. அது எங்கள் அம்மா வீடு. என் இஷ்டத்துக்கு உனக்கு எது வேணுனாலும் தரலாம். ஆனால் இது கலாவோட அம்மா வீடு. அதனால் அவள் இஷ்டத்துக்கு உனக்கு எதுவும் தந்தால் தான் நான் உனக்கு தர முடியும். அதுக்காக அவள் எப்போ வருவான்னு நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு வேற சோழி இல்லை பாருங்க. என்னடி பெரிய மனுஷி மாதிரி பேசுக? பின்ன உங்களை மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கணும்னு நான் சொல்றியே. என்ன மட்டும் யாரும் இதை திங்கக்கூடாது அதை திங்கக்கூடாதுன்னு சொன்னன்னைக்கு நான் கண்டிப்பாக இதை திம்பேன்னு திங்க தான் செய்வேன். உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. இதெல்லாம் விவாதத்துக்கு நல்லா இருக்கும் பிரியா, ஆனால் வீட்டுக்கு நல்லா இருக்காது. குடும்பம் இருந்தால் இப்படி தான். வீட்டில் உள்ளவர்களுக்கு அனுசரித்து தான் போகணும். எதுக்குமே ஒரு லிமிட் இருக்குது செல்விக்கா. உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு பேர் அனுசரித்து போகிறதில்ல, அடிமையாக போகிறது. ஏன் தான் இப்படி அடிமையாக இருக்கீங்களோ தெரியல. உனக்கு நான் செய்கிறத பார்க்க அடிமையாக போகிறது மாதிரி தான் தெரியும். உனக்கு மட்டும் இல்லை, என்னையை பார்க்க மற்றவர்களுக்கு கூட அப்படி தான் தோணுது. நான் ஒன்றும் அடிமையாலும் போகல. குடும்பத்தில் பிரச்சனை ஒன்றும் வேண்டான்னு தான் போயிட்டுருக்கேன். பிரச்சனை வேண்டான்னு விலைக்கு போகிறது தப்பா பிரியா? அதுக்காக காலந்தட்டம் இவ்வளோ ரெண்டுத்துக்கும் அடிமையாக இருக்க பிரியா? அத்தை வயசானவிய, அவைய எத்தனை வருஷம் இருப்பாவன்னு சொல்ல முடியாது. அவைய இருக்கிறத வரைக்கும் அவையில நல்லா பார்த்துக்கிறது என்னோட கடமை தானே. ஆமாம், அதுக்கப்புறம் அந்த கலாவை பார்க்க தான் கடமைன்னு தானே சொல்ல பிரியா? இப்போ அவைய அம்மா இருக்கிறதுனால அவள் வைக்கிறது சட்டமாக இருக்கலாம். ஆனால் பிறகு அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ தெரியும் இந்த செல்வியை பற்றி அவளுக்கு. நானும் பார்க்க தானே போகிறேன். பார்த்துக்க நல்லா பார்த்துக்க. சரி செல்விக்கோ, நான் ரொம்ப நேரம் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இதான் பிரியா. நான் வேற ஒரு நாள் வரேன் செல்விக்கா, இப்போ போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். சரி கிழவி, பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணு. சரி குழந்தை, வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க. சரியான வாயாடி. அவளை விட்டுட்டு வந்து அப்புறமா நம்ம வீட்டு வேலையை பார்ப்போம்.